வணக்கம் மக்களே, இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 டே 37 ரிவ்யூ. இன்றைக்கி எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. இன்றைக்கி அந்த எபிசோடில் வந்து புதுசாக ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்காங்க. பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க்கு. இந்த ஸ்கூல் டாஸ்க்கு வந்தாலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சீசன்லேயும் ஸ்கூல் டாஸ்க் வந்தாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுவோம். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ராணுவ வந்து இந்த மொத்த டீம் கிடையாது, சில பேர் ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் வந்து ராணுவ கார்னர் பண்ணிட்டாங்க. அதில் வந்து சில பேருக்கும் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ராணுவக்கும் பயங்கர பெரிய சண்டை வந்துச்சு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அப்புறம் வந்து இந்த வீட்டு ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் யார் பண்ணுறது, பாய்ஸ் டீமாக கேர்ள்ஸ் டீம்னு சொல்லி டாஸ்க். அந்த டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அந்த டாஸ்க்கு யார் யாரெல்லாம் போகணும், நாமினேட் யார் யாரெல்லாம் ஆடலான்னு இது பண்ணதில் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ரிவ்யூக்குள்ளே போகலாம். அண்டு இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் பற்றி, நம்ம ரிவ்யூ பற்றி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருக்குது அதை கமெண்ட்ஸாக கொடுங்க. அண்ட் உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கவங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இப்போ வந்து என்னென்னா, இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க். இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்தலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனபோது இன்றைக்கி எபிசோடில் பிகினிங்கில் இந்த ஹவுஸ் டாஸ்க் யார் பண்ணுறது, அதாவது இந்த கிச்சன் க்ளீனிங்கு, அப்புறம் குக்கிங்கு, ஹவுஸ் க்ளீனிங்லாம் வந்து யார் பண்ணுறது, பாய்ஸ் டீமாக கேர்ள்ஸ் டீமான்னு சொல்லி ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அது வாரம் வைக்கிறது தான். அந்த டாஸ்க் இன்றைக்கி வச்சாங்க. அதுக்கு யார் போய் விளையாடணும் அப்படின்றதுலையே கேர்ள்ஸ் டீமில் வந்து ஜாக்லின்ஸ் வந்துருக்கும் பெரிய சண்டை வந்துச்சு. ஆனால் ஜாக்லின் சொன்ன பாயிண்ட்டு கரெக்டான பாயிண்ட். அந்த பாயிண்ட்டு தான் நம்ம மெயினாக பேச போகிறோம். என்னென்னா, ஆக்சுவலாக அந்த டாஸ்க் என்னென்னா, ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அது 4-5 பேஸ்கெட்ஸ் இருக்கும், பாக்கெட் மாதிரி. இந்த பால் என்ன பண்ணால், அந்த போர்டை ஸ்ப்ரிங்கில் இருக்கும். அந்த போர்டை ஷேக் பண்ணி அந்த பாக்கெட்டில் போய் போடணும். அதில் ஒரு பேக்கெட்டில் ஒரு பேஸ்கெட்லேயும் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு 2 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது போய் விளையாடி யார் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அவங்க வந்து வின். இதான் டாஸ்க்கு. இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க், கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கு, இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு. பாய்ஸ் சைடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சிவா, ஜெஃப்ரி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் விஷால், 3 பேர் ஆடுறன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. கேர்ள்ஸ் சைடு வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ராயனை செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பவித்ரா, அப்புறம் மஞ்சரின்னு நினைக்கிறேன், 3 பேர். அவங்க 3 பேர் இருந்தாங்க. பட் ஆனால் செலெக்ஷன் பண்ணதில் தான் ஒரு பெரிய சண்டை வந்துச்சு ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும். என்னென்னா, இப்போ எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேம் யார் ஆட தெரியுமோ, யார் ஏற்கனவே விளையாடிருக்காங்களோ அவங்கள நம்ம அனுப்புவோம் அப்படின்னாங்க. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ராயன் வந்து ஏற்கனவே ஆடிருக்குன்னு சொன்னார், பவித்ராவும் ஆடிருக்காங்க, மஞ்சரியா ஆடிருக்காங்க. அதனால அவங்க 3 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க 3 பேர் மஞ்சரியா, தேர்ட் பர்சன் யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை, பட் மஞ்சரி தான் நினைக்கிறேன். பட் 3 பேர் செலக்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க 3 பேர் செலக்ட் பண்ணிட்ட அப்புறம் என்னென்னா, ஜாக்லினுக்கு ஒரு பாயிண்ட் இருந்தது, தர்ஷிகாவுக்கு அந்த பாயிண்ட் இருந்தது. ஜாக்லின் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா, சௌந்தர்யா கிட்ட தான், நீங்கள் வந்து இப்போது இந்த வாரம் வந்து என்ன சொல்கிறீங்க, இந்த கேமை யாருக்கு ஆட தெரியுமோ அவங்க போய் ஆடணும்னு சொல்லி இந்த 3 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்க. பட் இதே வந்து போன வாரமாக அதுக்கு முந்தின வாரமாக நீங்கள் என்ன, சௌந்தர்யா என்ன சொன்னாங்கன்னா, அதான் ஜாக்லின் கேட்டது, இப்போது கேமை ஆட தெரிஞ்சவங்க இவங்களுக்கு தான் ஆட தெரிஞ்சு சொல்லி அவங்க மட்டுமே இப்போ ஆடிந்தாங்கன்னா, அப்போது அந்த ஆட தெரியாதவங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. ரெண்டாவது, ஒரு கேமை ஆட தெரியுமா ஆட தெரியாதுன்றது போய் ஆடினதுக்கப்புறம் தான் தெரியும். மேபி அங்கே போனோன்னா அவங்க ஆட தெரியலன்னு நினச்சி போகலாம், பட் அங்கே போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது வந்து மேபி வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது வின் பண்ணுறதை தாண்டி ஒருத்தருக்கும் சான்ஸ் கிடைக்கணும். அதனால் நீங்கள் ஆட தெரிஞ்சவங்க மட்டுமே அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அது சரியாக வராது. ஆட தெரியாதவங்களும் நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி சௌந்தர்யா சொன்னாங்க. ஆக்சுவலாக போன வீக்கோ அது முதல் வீக்கோ சொன்னாங்க. அந்த பாயிண்ட்டை தான் இங்கே ஜாக்லின் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு வாரம் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, இந்த கேமை வந்து யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யார் போய் ஆடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆடட்டும், அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆட தெரிஞ்சவங்களும் போய் ஆடட்டும், தெரியாதவங்களும் இதை ஆடாதவங்க அவங்க போய் ஆனாங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக வரும். அதனால் அந்த கேமை நம்ம சுவாரஸ்யமாக்கிறதா பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. பட் இன்றைக்கி வந்து அப்படியே உல்ட்டாவாக்கி பிளேட்டை மாற்றி போட்டு தெரிஞ்சவங்க மட்டும் போகணும் தான் நீங்கள் சொல்கிறீங்க. இது நீங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணுறீங்க. அது கான்ட்ராடிக்ட் பண்ணுறது வந்து கரெக்டு கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது ஜாக்லின் சொன்னது வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா அப்படி பார்க்க போனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் போவாங்க. இப்போ எனக்கு ஆட தெரியும், நான் கை தூக்கினேன்னா நான் மட்டுமே எல்லா டாஸ்க்கும் போயிட்டுருப்பேன். அப்படி போயிட்டுருக்க முடியாது. நானும் போகணும், ஆட தெரியாதவங்களும் வரணும். எனக்கு எல்லா டாஸ்க்குமே ஆட தெரியுன்றது என்ன கேரண்டி? இப்போது சாச்சனை வந்து அந்த டிடி பாலை வந்து தட்டிக்கிட்டே போய் போடுறது வந்து நான் ஆடி இருக்கிறேன், செம்மையாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ஒன்றுமே பண்ணலையே. அந்த மாதிரி சில பேர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் போய் ஆடும்போது சரியாக பண்ணாமல் இருக்கலாம். கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போகிறவங்க வந்து சூப்பராக பண்ணலாம். அது வந்து அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான். அதை வந்து ஜாக்லின் சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க, சௌந்தர்யா அதை கொஞ்சம் காமாக புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் கரெக்டு, நான் இது வந்து ஓகே, நான் இன்றைக்கி அப்படி சொன்னது தான், பட் நீங்கள் சொல்கிற வேலையான பாயிண்ட் தான், நம்ம நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து அது ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லணும். இவ்வளோ தான் அதுக்கு பதில். ஆனால் அந்த பதில் சொல்லாமல் சௌந்தர்யா வந்து அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு, அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு இது பண்ணி, அது கரெக்டு தான், ஆனால் நீ சொன்ன, பட் இங்கே நான் அப்படி பண்ணோமே, அது இங்கே ஆட தெரிஞ்சவங்க கை தூக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
என்ன விஷயம் இவங்க சொல்ல வராங்கன்னு கரெக்டாக புரிஞ்சிடும். இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறதே பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்குமே என்ன மற்றவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரியும், தெரியும். அது வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். பட் எல்லா எதிர்க்கும் வந்து அதை வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே நான் அது சரியாக பண்ணலன்னு சொல்லி அந்த ஒரு சாரி கேட்குறதோ, இல்லை வந்து சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்டாக பண்ணுறேன், கரெக்ட் இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான்ன்ற அந்த சொல்கிற அந்த மனப்பக்குவம் இதுமா அது யாருக்குமே கிடையாது. எல்லாருக்குமே ஈகோ. அப்புறம் நம்மளை மட்டும் இவங்க வந்து நெகட்டிவாக நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களேன்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, சில பேருக்கு வந்து என்னென்னா, இப்படி அவங்க வந்து சொல்கிறதுக்குலாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா, இந்த காரணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வீக்கெண்ட் வந்து நாமினேட் பண்ணி விட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு சொல்லிடுறாங்க, சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது ஏன் சொன்னோன்னு தெரியல. அப்புறம் நம்ம போய்ட்டு நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொன்னோன்னா, ஆமாம் கரெக்டு தான் நான் தப்பாக சொல்லிட்டேன்னு ஒத்துக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க யோசித்து பேசணுன்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த வீட்டில் எப்படி பேசினாலுமே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை, நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை, நீங்கள் சத்தம் போட்டாலும் பிரச்சனை. இதுதான் இந்த வீட்டில் இருக்க பிரச்சனை. ஆனால் எல்லா விஷயத்துக்குமே அதை அப்ளை பண்ணுறது தான் இந்த வீட்டில் இருக்க பெரிய பிரச்சனை. நீங்கள் ஒரு இன்ச்சுக்குமே ஒரு விஷயத்துக்குமே அதை அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சொல்லணும். சின்ன விஷயத்தை ஃப்ரீயாக விடணும். அந்த சின்ன விஷயத்தை பெருசாக வந்து பேசினாங்க, அங்கே நீங்கள் கவுண்டர் பண்ணுங்கள். சார் இது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, என் பாயிண்ட்டு வேல்யூடான பாயிண்ட் தான். பட் அவங்க பாயிண்ட்டு அவங்க சொல்லும்போது சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டேன், இதை ஒரு பிரச்சனையாக ஆக்குறாங்கன்னு சொல்லி பேசிக்கலாம். அதை பண்ண மாட்டாங்க. அதை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சௌந்தர்யா அதுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனை பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, தேவையில்லாமல் ஜாக்லினை வந்து நீ எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் வந்து பேசுகிற, நீ எல்லாத்துக்குமே இப்படி தான் பண்ணுற, நீ எல்லாத்தையுமே வந்து ப்ராப்ளம் பண்ணுற, கவுண்டர் பண்ணுறன்னு சொல்லி பிராண்டிங் பண்ணாங்க. அந்த ஜாக்லின் வந்து நீ பிராண்டிங் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்கல, ஏன் பிராண்டு பண்ணுறன்னு சொல்லி ஒன்றுமே இல்லாத பிரச்சனையை பெருசாக்கி டாஸ்க்கு போய் ஆடணுன்றதை ஃப்ரீயாக விட்டு இங்கே சண்டை போட்டுனுக்கிறாங்க. இதில் வந்து தர்ஷிகாவுக்கும் அதில் உடன்பாடு இல்லை. தர்ஷிகாவை என்ன சொன்னால் ஜாக்லின் சொன்னது தான் கரெக்டுன்னாங்க. அதே மாதிரி ஆனந்தியும் வந்து என்னன்னா ஜாக்லின் சொன்னது கரெக்டு, அப்போ ஆட தெரியாதவங்க எப்படி போய் ஆடுவாங்கன்னு சொன்னாங்க. பட் என்ன பிரச்சனைனா, இவங்கெல்லாம் போய் சௌந்தர்யா கிட்ட சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே ஜாக்லின் பின்னாடியே நின்றுங்கன்னு, ஜாக்லின் போய்ட்டு அங்கே ஃப்ரண்ட்டில் பேசுகிறாங்களே, ஜாக்லின் பின்னாடி வந்து நின்றுங்கன்னு ஜாக்லின் சொல்லு, இது கேளு அவள் இப்படி பேசுறது தப்பு தானே, அது இவங்க ஜாக்லினை கேளுன்னு சொல்லு. பட் ஆனால் இவங்க பின்னாடி வந்துட்டு ஆமாம் அதை சொன்னால அது அப்படி பண்ணக்கூடாது இல்லை, அவள் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்குறேன். அதை போய் டேரெக்டாக போய் சௌந்தர்யா கிட்ட கேளுங்க, நீங்கள் டேரெக்டாக போய் பேசுங்க. சௌந்தர்யா நீ இப்படி பண்ணுறது தப்பு, நீ வந்து இப்படி சொல்லக்கூடாது, நீ வந்து போன வாரம் அப்படி சொன்ன, இந்த வாரம் இப்படி சொன்ன, ஸோ இனிமேல் அடுத்த வாரத்தில் என்ன பண்ணால் நம்ம ஒரு மிக்ஸ் அனுப்பணும்னு சொல்லி சிம்பிளாக பேசி முடிங்க. அதை கூட நீங்கள் போய் சௌந்தர்யா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அப்போது எல்லாருமே சௌந்தர்யா கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கின்னு நினைக்கிறீங்க. சில பேர் மட்டும் தான் பின் பாயிண்ட் பண்ணணுன்னா எப்படியாவது மக்கள் பார்க்குறாங்க. உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி நீங்கள் காட்டலன்னா உங்களை பேக்கப் பண்ணி ஹெல்மெட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இது ஒரு தேவையில்லாத பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் போய் டாஸ்க் ஆடினாங்க. ஆடி அந்த டாஸ்க் வந்து என்னென்னா கேர்ள்ஸ் வின் பண்ணிட்டாங்க. பட் அந்த டாஸ்கில் வந்து என்னென்னா அவங்க டஃப்பாக தான் இருந்தது, ஓகேவா. பட் பாய்ஸ் சைடு இருந்தால் ஆக்சுவலாக பாய்ஸ் சைடு வின் பண்ண வேண்டியது. பாய்ஸ் சைடு வந்து நிறைய பால்ஸ் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக தான். பட்டு சிவகுமார் ஆடும்போது அவர் என்ன பண்ணார்னா, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணார்னா, அந்த டேபிளை வந்து என்னென்னா பயங்கரமாக ஷேக் பண்ணி விட்டார். அந்த பால் வரும்போதே அவருக்கு வந்து பால் கீழே போய்டும், அவர் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பால் கீழே விடக்கூடாதுன்னு விட்டார். கீழே வந்து அடுத்த பால் வச்சு ஆடணும்னு அவர் தோணலை. ரெண்டாவது ஒரே ஒரு பேஸ்கெட்டில் மட்டும் போடணும் சேர்த்தா, ஒரு பேஸ்கெட்டில் 2 பாயிண்ட், ஒரு பேஸ்கெட்டில் 5 பாயிண்ட் இருக்குன்னும் போது அந்த 5 பாயிண்ட் இருக்கிறது மட்டும் எடுக்கணும்னு நினச்சிருந்தார். ஸோ அங்கே வந்து கான்சன்ட்ரேஷன் லூஸ் ஆயிடுச்சு. அதை வந்து அவர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி பொறுமையாக ஆடிருக்கலாம். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக ஒரு பேஸ்கெட்டில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 3 பால் 4 பால் தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்னது என்ன. இப்போ ஆல்ரெடி ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கிறதோ ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்குது, ஆல்ரெடி 4 பால் இருக்குன்னும் போது அடுத்த பாலையுமே அதில் போகும்போது இவர் கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுலான்னு ஒரு பால் கீழே விழுந்துச்சு. அதனால் ஃபைனலாக ஸ்கோர் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, பாய்ஸ் வந்து 32 பாயிண்ட்ஸும் கேர்ள்ஸ் வந்து 35 பாயிண்ட்ஸும் வந்துட்டாங்க. அந்த விழுந்த பால் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸும் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அந்த பால் கீழே விழாமல் இருந்ததுன்னா பாய்ஸ் டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து அவங்க டாஸ்க் வின் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அங்கே நடந்த விஷயம். அது ஏன் கீழே வந்ததுன்னா, சிவகுமார் அதை ஷேக் பண்ணி விட்டதுனால தான். அவர் பாக்கெட்டும் பண்ணல, ஷேக் பண்ணி பாலை வெளியும் விழ வச்சிட்டார். அதனால் தீபக்கு சமக்கம் வந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த கேம் ஆடும்போது ரொம்ப சில்லியாக மிஸ்டேக் பண்ணான். அதாவது ரொம்ப சாதாரணமாக பண்ண வேண்டியதை ஒருத்தங்க தெரியவே தெரியாமல் ரொம்ப மொக்கையாக ஆடுறவங்க கூட அதை சாதாரணமாக பண்ணி கரெக்டாக பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் வந்து அதை சில்லியாக மிஸ்டேக் பண்ணி ஏதாவது இது பண்ணி அதை லூஸ் பண்ணாங்கன்னா சுற்றி பார்க்குறவங்க கண்டிப்பாக கடுப்பு தான் ஆகும், ஓகேவா. அது நேச்சுரலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆங்கர் தான், ஓகேவா. நான் போட்டு சொதப்பிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், இது ஒரு ஈஸியான விஷயம், இதை போய் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு தோணும். அதில் தீபக் கத்திட்டார், ஓகேவா. ஆனால் அப்படி தோணினாலும் அதை நம்ம கத்தாமல் இருக்கிறது தான் இந்த வீட்டில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு ரியல் ஸ்போர்ட் கிடையாது. ரெண்டாவது இது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ, ஒரு ரியாலிட்டி ஷோ. ஒரு 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 பாய்ஸ் டீம்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ண போயிருக்கேன், எல்லாமே இண்டிவிஜுவல் கண்டெஸ்ட்னும் போது நாம் வந்து நம்மளோட எமோஷன்ஸு ஆங்கரை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அங்கே ரியாக்ட் பண்ணோன்னா அது இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணும், ஓகேவா.
அது வந்து ஏன்னா தீபக் வந்து நிறைய டாஸ்கில் வந்து சொதப்பியிருக்கிறார். அந்த மிதக்காத டாஸ்க்லாம் அவர் வந்து பயங்கரமாக சொதப்பினார். டேரி மில்க் வந்து உள்ளே போகணுன்னாரு, ப்ரஷ் வந்து உள்ளே போகணும்னு சொன்னார், நிறைய சொதப்பினார். ஓகேவா? அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து கத்தனா எப்படி இருக்கும்? அவரால் தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்கே தோத்தாங்க. ஓகேவா? அப்போ எப்படி இருக்கும்? அப்போது ஒரு டாஸ்க் ஒருத்தங்க ஆட போகிறாங்கன்னா அவங்கள வந்து அந்த டாஸ்க் அவங்க நல்லா ஆடினாலும் சரி, நல்லா ஆடலாம் சரி, வின் பண்ணலனாலும் நாம் அதை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் லைட்டாக தான் எடுத்துக்கணும். சரியா? யாருமே நேச்சுரலாக ரியாக்ட் பண்ணணும், நேச்சுரலாக அந்த ஃபீலிங் வருன்றது கரெக்டு தான். பட் இந்த வீட்டில் அந்த மாதிரி நேச்சுரலாக ரியாக்ட் பண்ணுறது, அந்த அந்த ஒரு டாஸ்க் சரியாக பண்ணல, எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது பண்ணுறதுன்றது இந்த வீட்டில் வரக்கூடாது. ரெண்டாவது என்ன, தீபக்கும் சிவாவும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. தீபக்கும் சிவாவுக்கும் க்ளோஸ்னஸ் கிடையாது. க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவனை செய்ய என்னடா நீ சொதப்பிட்டு நான் மச்சி நீ நல்லா பண்ணுவேன் போடா அப்படின்னு சொல்லலாம். அதுவே சில நேரத்தில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்களுக்கு ஹர்ட் ஆகிடும் அந்த நேரத்தில். அது வந்து தீபக் சொன்னது சிவாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால் சிவா வந்து அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. அது வந்து அவர் சிவாவை வந்து தீபக் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது. அண்டு அதுக்கப்புறம் தீபக் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து சரி பரவாயில்ல விடுங்க, ஏதோ ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் டைம் கரெக்டாகனு சொல்லி ஒரு மாதிரி கேஷுவல் சொல்லிட்டு சரி ஃப்ரீயாகனு சொல்லிட்டு போனார். ஆனால் தீபக் வந்து அதுக்கப்புறம் சிவா கிட்டே பேசியிருக்கணும். பேசி சாரி சிவா, நான் அப்படி கத்திருக்கூடாது, அது பாய்ஸ் டீமுன்ற அந்த உணர்வில் நான் கொஞ்சம் கத்திட்டேன், ஒரு உரிமையில் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது அந்த மாதிரி நான் கத்தினது தப்பு தான் அப்படின்னு வந்து தீபக் வந்து சிவா கிட்ட சொல்லி சால்வ் பண்ணியிருக்கணும். சாரி சொல்லியிருக்கணும், அது நார்மல் ஆக்கியிருக்கணும். ஆனால் தீபக் அது வந்து பண்ண மாதிரி தெரில. அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து கொஞ்சம் சிவாவை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணார். அப்புறம் ஜாக்லினும் கொஞ்சம் கூல் டவுன் பண்ணாங்க. பட் என்ன இருந்தாலுமே சிவாவுக்கு அது வந்து ஒரு மாதிரி அது ஹர்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவர் ஓகே சிவா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சரியாக ஆடாமல் கொஞ்சம் ஷேக் பண்ணி பதட்டத்தில் விட்டாருன்றது உண்மை தான். ஆனால் அதுக்காக வந்து நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கூடாது இல்லை. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டாஸ்கில் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களை எல்லோரும் ரியாக்ட் பண்ணி கார்னர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, அந்த பிளாஸ்டிக் பாம்பு வாங்கினதுக்கே விஷால் சும்மா கலாய்ச்சி விட்டான்ல, அதுக்கே உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல. அப்போது அவ்வளோ பேர் எதிர்க்க உங்களை சிவா வந்து நீங்கள் கத்துனீங்கன்னா எப்படி? அது அவர் சீனியர் அப்படின்ற விதத்தில் அந்த மெச்சூரிட்டி அவருக்கு இருக்கணும். தீபக் அது பண்ணது கரெக்டு கிடையாது. ஸோ அது வந்து இந்த வீக்கில் ஏதாவது ஒரு இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது சிவா மறக்க முடியாது. நாமினேட் பண்ணும்போது கூட பாய்ஸை நாமினேட் பண்ணலான்னா சிவா வந்து தீபக் கண்டிப்பாக நாமினேட் பண்ணி விட்ருவார். ஸோ அது தீபக் பண்ணிடக்கூடாது. அது அப்புறம் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க் அவங்க வின் பண்ணுறதால ஹவுஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் பாய்ஸ் தான் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த நம்ம இன்றைக்கி ஆக்சுவல் டாஸ்க்கு பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இந்த டாஸ்க்கு. ஸோ இது வந்து என்னென்னா நல்லா இருந்தது. கேரக்டர்ஸ் ரோல்ஸ்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த யாருக்கு என்னென்ன ரோல்ஸுன்றதை டிஃபைன் பண்ணுறதே ஒரு நல்லா பிக் பாஸ் வந்து சூப்பராக பண்ணார். அந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்னா அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அதாவது ஸ்கூல் வந்து பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அப்புறம் வந்து தமிழ் டீச்சர், மாரல் சயின்ஸ் டீச்சர், அப்புறம் பிடி மாஸ்டர், அப்புறம் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு 5 வாட்ச்மேன் சொல்லி 6 ஸ்டாஃபு, மற்றவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ மொத்தம் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 6 ஸ்டாஃபு, 14 பேர் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் என்னென்னா ஒரு 8 பேர் நினைக்கிறேன், 8 பேர் 6 பேர் எவ்வளோ பேர் அவங்க கேரக்டர்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன், 8 பேர் நினைக்கிறேன். அதுக்கும் பிக் பாஸ் வந்து லிஸ்ட்டு போட்டு அமைச்சார். இது மாதிரி ரூல்ஸை மதிக்காத ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் இந்த பணக்கார பாக்கெட் மணி நிறைய வச்சுருக்க ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் வந்து டிசிப்ளின் இல்லாத ஸ்டூடெண்ட்டு, எல்லாத்துக்குமே பிரச்சனை பண்ண ஸ்டூடெண்ட்டு, ஸ்பை போட்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அழகாக வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இது யார் என்னன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறது, இது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்கு என்னென்ன ரோல்னு அதில் பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்து ஸ்கூல் பிரின்சிபல், அருண் வந்து வைஸ் பிரின்சிபல். அந்த பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபல் என்னென்னா பிரின்சிபலும் வைஸ் பிரின்சிபலும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, பட் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ் ஒய்ஃப் இந்த பிரின்சிபலுக்கு வந்து வைஸ் பிரின்சிபல் வந்து எக்ஸ் ஒய்ஃபு. ஸோ அவங்க வந்து என்னென்னா அந்த ஒரு மாதிரி ரோலு. அப்புறம் ஸ்கூல் டீச்சராக வந்து தமிழ் டீச்சராக வந்து மஞ்சரி, அப்புறம் மாரல் சயின்ஸ் டீச்சராக வந்து ஜாக்லின், அப்புறம் வந்து பிடி மாஸ்டராக வந்து ஜெஃப்ரி, அப்புறம் வாட்ச்மேனை வந்து சிவா. மற்றவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த ஸ்டூடெண்ட்ஸில் சில பேர் வந்து கேரக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அது சத்யாவுக்கு ஒரு கேரக்டரு, ராணுவுக்கு ஒரு கேரக்டரு, இப்போ பவித்ராவுக்கு ஒரு கேரக்டர்னு அப்படி வச்சு கேரக்டர் யாருமே அந்த ஒரு பவுலில் வந்து எடுக்கணும். அது யார் வந்து எடுத்தாங்களோ அவங்களுக்கு கேரக்டர் வச்சு மற்றவங்க அவங்களே கேரக்டர் டிசைன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சும்மா ஊனு கூச்சாங்களே தவிர எல்லாருக்குமே ஏதாவது ரோலு இந்த ஸ்டாஃப் மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வந்திருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சாங்க. சில அந்த கேரக்டர்ஸ் போய்ட்டு பாய்ஸ் சில பேர் சூஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சில பேர் சூஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அது கூட சில பேர் கட்சிக்கலான்னு இருந்திருக்கும். ஏன்னா கேரக்டராக இவங்களாவே ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணிங்கன்னா என்ன பண்ண முடியும்? பிக் பாஸாக அவனுக்கு கொடுத்துட்டாருன்னா ஈஸியாக இருக்கும், ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அது கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் அன்ஈஸியாக இருந்துச்சு. அதனால் அந்த அன்ஈஸினஸோட தான் இந்த டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆச்சு. பட் என்ன பிரச்சனை, இந்த டாஸ்க்குன்ற வரும்போது என்னென்னா
சரி, ரோல்ஸு அண்டு இந்த இதுன்னு பண்ணுறது டாஸ்க் அப்படின்றது வந்து என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டில் எப்பயுமே இந்த இந்த கான்ஃப்ளிக்ட் ஒன்று வரும். இந்த 2 சைடை ஹேண்டில் பண்ணுறது. ஒன்று என்னென்னா, நீங்கள் பிக் பாஸ் வீட்டில் கண்டஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். அந்த பர்சனலாக இருக்கிற கிரட்ஜு, பர்சனலாக இருக்க கோவம், அந்த பிடிக்காது, வெஞ்சன்ஸு, ஒருத்தர் மேலே இருக்க எரிச்சல், வன்மம் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு டாஸ்க் விளாடணும். பட் டாஸ்க் ஆடும்போது அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோலுக்குள்ளே போய் டாஸ்க் ஆடணும். அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணும்போது, நீங்கள் அந்த ரோலை மட்டும் ப்ளே பண்ணும்போது இன்னொருத்தங்க என்ன பண்ணணும்னா, அந்த ரோலை விட்டு வெளில வந்துட்டு அதை பர்சனலாக எடுத்துப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டுக்காமல் வேறு ஆடணும். இப்படி பல குழப்பத்தில் இருந்து தான் பிக் பாஸ் டாஸ்க்கு. ஏன்னா இது எல்லாமே சைக்கலாஜிக்கல். பிரச்சனை வரணும், பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக வைக்கிற டாஸ்க். ஏன்னா 20 பேரும் ஒரே மாதிரி வந்து இதை வந்து பிக் பாஸ் ஷோ டாஸ்க்குன்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. சில பேர் வந்து மூட் அவுட் ஆகிடுவாங்க. சில பேர் அந்த ஜோனுக்குள்ளேயே போக மாட்டாங்க. சில பேர் அந்த டாஸ்க்கு கேரக்டருக்குள்ளேயே போக மாட்டாங்க. சில பேர் அந்த கடுப்பில் இருப்பாங்க. சில பேர் அந்த டாஸ்க் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. சில பேரால் மட்டும்தான் அந்த டாஸ்க்கையே டாஸ்க்காகவும் பர்சனலாக பிரித்து வச்சு பண்ண முடியும். ஆனால் அதுக்கு வார்த்தைகள் சொல்கிற டாஸ்க்கு பண்ணால் கூட அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி ராணவுக்கும் அன்ஷிதாக்கும் சௌந்தர்யாவுக்கும் பயங்கர பெரிய சண்டை வந்துச்சு. என்னென்னா, சரி இப்போ எல்லோரும் ஆக்சுவலாக பார்க்க போனால் இந்த வீட்டில் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ராணவை கார்னர் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக கார்னர் பண்ணிட்டாங்க. சரி, அது பச்சையாகவே தெரிஞ்சுது. என்னென்னா, ராணுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது இந்த இந்த ஸ்டோரியில், இந்த பிக் பாஸ் ஸ்கூலில். என்னென்னா, அவர் வந்து கொஞ்சம் டிசிப்ளின், அதாவது ரூல்ஸை மதிக்காமல் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஒரு பொறுப்பு இல்லாமல் எல்லாத்தையுமே ரூல்ஸை மதிக்காமல் ஒரு மாதிரி டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, தேவையில்லாமல் எல்லாரும் பிரச்சனை பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் இருக்குது. இப்போ ராணவ் அதை பண்ணுறாரு. என்னென்னா, ராணவுக்கு அது எப்படி பண்ணணும், எப்படி இன்வால்வ் ஆகி இதை பண்ணணுன்றது தெரியல. ஆக்சுவலாக அவருக்கு அது புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணணும், அவர் பாட்டு தனியாக ஒன்று பண்ணின்னுக்கிறார். சரியா? இது அவர் மட்டும் பண்ணல, எல்லாருமே எல்லா டாஸ்க்குமே அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த டாஸ்க்குன்னு இல்லை. போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த பிக் பாஸ் ஹோட்டல் டாஸ்க்லையும் எல்லோரும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அந்த ராணவ் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஹவுஸ்மேட்ஸில் இந்த ஸ்கூலில் இருக்கவங்க யாருமே வந்துன்னா ராணவுக்கு அதை தனியாக கூப்பிட்டு சொல்லி இப்படி பண்ணலான்னு சொல்லலை. அது சில பேர் சொன்னதை ராணுவும் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து கொஞ்சம் அகாமடேட்டிவாக எடுத்துக்கல. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து இந்த ஒரு வாரமாக வந்து அவர் வந்து மட்டம் வேஸ்ட்டு, வேலைக்கு ஆக மாட்டேன் சொல்லி 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 அவர் ஆல்ரெடி நீங்கள் ஒரு மாதிரி ஒதுக்கி கார்னர் பண்ணி வச்சிட்டிங்க. வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி டாஸ்க் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அன்ஷிதாவும் என்ன சொல்கிறாங்க, சௌந்தர்யாவும், உனக்கு இது பண்ண தெரில, நீ தனியாக பண்ணுற, இது டீம் டாஸ்க்கு, நீ டீம் டாஸ்க்காக பண்ணணும், உனக்கு எப்படி பண்ணணும்னு தெரில, அது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணல, சுவாரஸ்யமாக பண்ணல, நீ வந்து அதை வந்து எரிச்சல் வர மாதிரி பண்ணுன்னு சொல்லி அப்படியே சொல்கிறாங்க. சத்யாவை என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி நீ எரிச்சல் வர மாதிரி பண்ணுற, சொல்கிறது வந்து பொறுமையாக எடுத்துக்கோ, ஏன் சொன்னவொடனே உனக்கு ஏன் கோவம் வருது, ஏன் ஈகோ வருது, ஏன் கடுப்பாகிறன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் விஷாலை வந்து நீ சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேற மச்சான், நீ அதை தனியாக பண்ணுற அப்படின்றாங்க. இப்படி எல்லாருமே ஒருத்தனை ஒரு 20 பேர் 14 பேர் உட்காந்துருக்கும் போது எல்லாருமே ஒருத்தரை வந்து தனியாக கார்னர் பண்ணி எல்லாருமே அப்படி சொன்னாங்கன்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் என்ன தோணும், என்னடா எல்லாம் என்ன சொன்னீங்க, அந்த சௌந்தர்யா வந்து தனியாக அன்றைக்கி வந்து சம்மந்தமெல்லாம் பண்ணதுக்கு எவனும் அதை பின் பாயிண்ட் பண்ணி பெருசாக பேசல, கேள்விகளை அன்ஷிதா பண்ணது கேள்விகளை, அவங்க பண்ணது கேட்கல, இவங்க பண்ணது கேட்கல, நான் இன்றைக்கி ஆடலன்றது மட்டும் நான் வந்து இன்றைக்கி ஒரு டாஸ்க் எடுத்து நான் பண்ணலன்னு மட்டும் என்னை எல்லாரும் போட்டு இப்படி துவச்சா அப்படின்னு சொல்லி அவனுக்கு பர்சனலாக ஹர்ட் ஆகிடுச்சு, ஈகோ வந்துச்சு. இது வரும், ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி வந்து ராணா வந்து நீ சரியாக பண்ணல, அது சரியாக பண்ணல, உன்னால் இதுவாகுது அதுவான்னு சொன்னீங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டீம் டாஸ்க்கு கிடையாது, இது குரூப் டாஸ்க்கு கிடையாது. இதில் ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த வாரம் ஃபுல்லாக நடந்த சுவாரஸ்யம் மிக்கவர்னு சொல்லி யாரோ சொல்ல போகிறீங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மர், பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு யாரோ சொல்ல போகிறீங்க. அது ஒருத்தராக நீங்கள் சொல்ல போகிறீங்க. சரியா? எல்லாருக்கும் வந்து இவன் நல்லா பண்ணால் இவன் நல்லா பண்ணன்னு சொல்ல போகிறீங்க. மொத்தமாக இந்த டீமாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க, டீச்சர்ஸ்லாம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல போகிறதில்ல. ஃபைனலாக வேணால் யார் நல்லா பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்டாஃப்லாம் நல்லா பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணலன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் ராணா ஒருத்தன் வந்து கேரக்டர் பண்ணலன்றதுனால மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஒரு ப்ரெசன்டேஷனை ஒன்ஜி போச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு. ஏன்னா எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கிறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க. பட் ராணவ் வந்து அவனுக்கு இது ஜெல்லாக முடியல, அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான், சம்மதம்லாம் பண்ணுறான்னா நீங்களாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டா, நீங்களாம் ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக எக்ஸ்பர்ட்டாக பண்ணிட்டீங்களா? கேள்வி கேட்குறதா எல்லாத்தையுமே கேள்வி கேட்கலாம், எல்லாருமே கேள்வி கேட்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணுற கான்செப்ட்டு, நீங்கள் உள்ளுக்குள்ளே பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கலாம். பட் ஆனால் ஒருத்தன் தொக்கா கிடச்சிட்டான், அவனை துவைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை துவைக்கிறீங்க. சரி, ராணுவுக்கும் ஆட்டிடியூட் இருக்குது. அவர் கொஞ்சம் அவர் வந்து குறை சொன்னால் அது வந்து ஏதாவது கிரிட்டிக்கு நீங்கள் இதை மாற்றிக்கணும்னு சொன்னால் ராணுவுக்கு அதை எடுத்துக்க முடியல. அவர் வந்து என்னென்னா ஒரு இந்த ரோலில் வந்து என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு எதையும் ஒத்துப்போகாத மக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது, அது ராணுவ கொடுத்துருக்காங்க. அந்த மக்கு ஸ்டூடெண்ட்ற ஒரு விஷயத்தை ராணுவ கொஞ்சம் பர்சனலாக எடுத்துட்டார், அது கொஞ்சம் மண்டைக்கு ஏற்றிக்கினார், அது கொஞ்சம் சீரியஸாக அதை எடுத்துக்கிறாரு. அவர் எப்படி மக்கு ஸ்டூடெண்ட், அது ஒரு ரோலு.
இந்த பிக் பாஸ் ஷோவில் கொடுக்குற ஒரு ரோல். அவங்க கொடுக்குறதால நீங்கள் வந்து மக்குன்னு கிடையாது, ஸ்டூடெண்ட்னு கிடையாது, பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அதிலே அவர் பர்சனலாக எடுத்துக்கினார். அதனால் இவங்க வேறு அது என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து உனக்கு நீ ஸ்டூடெண்ட்டுன்றது ரோலாக தாண்டி நீ நிஜமாகவே மக்குன்ற மாதிரி பேசிட்டாங்க. உனக்கு அறிவில்லை, பண்ண தெரில, நீ கரெக்டாக பண்ண மாட்டே, நீ ஒரு வேஸ்ட்டு மக்குன்ற மாதிரி பேசினோன்னு என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு வேர்டு ட்ரிகர் ஆச்சு. இது எல்லாருக்கும் தானே ஆச்சு. போன வாரம் வந்து ஆனந்திக்கு வந்து அந்த நீங்கள் ஃப்ளஷ் பண்ணுறாங்கன்னு சொன்னது நான் ஃப்ளஷ் பண்ணுறது தான் என் கேரக்டர் நீ எப்படி சொல்லலாம்னு அவங்களுக்கு ஆச்சு. பேசிக் காமன்ஸ்ன்னு சொன்னபோது மஞ்சரிக்கு வந்து நல்லா தலைக்கு ஏறிக்குச்சு. அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாருக்கும் இது ஆகுது. இன்றைக்கி வந்து நீ பிராண்டிங் பண்ணான்னு சொல்லி ஜாக்லினுக்கு கோவம். இது எல்லாருக்கும் தானே ஆகுது. அப்போ அவருக்கு மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது வந்து நீங்கள் திருப்பி மக்குன்னு சொன்னால் அவருக்கு வந்து அது மண்டைக்கு ஏறாதா? அது மண்டைக்கு ஏறிச்சு. அதை என்ன பண்ணணும், யாராக ஒருத்தர் வந்து அதை பண்ணாமல் அதை ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி ராணுவ தனியாக கூப்பிட்டுன்னு போயிட்டு சொல்லியிருக்கணும். ரெண்டாவது இவனுக்கு வந்து இந்த 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 பசங்களுக்கு சரி பொண்ணுங்க சரி அங்கே தேவையில்லாம ஒரு பிரச்சனை வருது, நம்ம வாண்டடாக ஒருத்தன் கார்னர் பண்ணுறோன்னு தெரியுது. தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே திருப்பி பண்ணுறது தான் தப்பு. ஓகேவா? ராணுவ அவரோட ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அவர் வந்து அந்த கோவப்படுறது ஒரு மாதிரி கடுப்பாகிறது கொஞ்சம் மாற்றிக்கணும். அவர் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களும் சரி, இந்த சௌந்தர்யாவும் அன்ஷிதாவும் சத்யா, விஷால், ஜெஃப்ரி, அப்புறம் தீபக், அப்புறம் ரஞ்சித், அப்புறம் வந்து மன்சைடு ஆனந்தி, இந்த ரியா, நிறைய பேர் அவங்களும் அவங்களோட ஆட்டிடியூடை கொஞ்சம் மாற்றிக்கணும். எல்லாருக்குமே அங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ஒருத்தரை மட்டுமே கார்னர் பண்ணி ராணாவை கார்னர் பண்ணது வந்து தப்பு இன்றைக்கி. ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல வந்து அருணை பாராட்டியே ஆகணும். அருண் வந்து ஒரு கேப்டனாக வந்து என்ன பண்ணார், கேப்டனாகவும் சரி ஒரு பர்சனாகவும் சரி ராணுவ தனியாக கூட்டின்னு போயிட்டு அருண் வந்து ராணுவக்கிட்ட கேட்டார் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அப்போ ராணுவன் சொன்னால் இவங்க எல்லோரும் வந்து என்னை தனியாக மார்க் பண்ணுறாங்க, என்னை மட்டுமே கார்னர் பண்ணி என்னை வந்து மொக்க பண்ணுறாங்க, அவங்க நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன எல்லாமே அவங்க இன்னும் ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி என்னென்னா ராணுவுக்கும் அன்ஷிதாவுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு, ராணுவும் சௌந்தர்யம் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இவர் வந்து அருண் தனியாக கூப்பிட்டு பேசுகிறார். பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருமே மொக்க பண்ணுறாங்க, எல்லா வாட்டியும் போனாலும் நீ வேஸ்ட்டு தண்டன்னு சொல்லிட்டு தான் எப்படி நான் பண்ணது மட்டும் தான் சரியாக பண்ணல, மற்றவங்களாம் சூப்பராக பண்ணிட்டாங்க, அது சாதமாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் அருண் சொன்னோன்னா இல்லை கரெக்டு, நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் பட் என்னென்னா நீங்கள் இது டீமாக விளையாடுறதுனால நீங்கள் கொஞ்சம் டீமாக ஜெல்லாக ஆடுங்க, நீங்கள் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிடுங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கள், அதையும் மீறி உங்களை யாராவது சொன்னாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக பேசுகிறேன், நான் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். நைட்டு 24 ஹவர்ஸ்லையும் பார்த்தேன். நைட்லேயே வந்து அருண் வந்து கேட்டார். முத்தும் அவர் என்ன சொன்னார், நீ பண்ணுறது நீ தனியாக பண்ணுறதுனால பண்ணு, பட் இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக பண்ணு, எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்டிங் வர மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லி முத்துன்னு சொன்னார். அது பாயிண்ட்டு தான். ஆனால் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் ஒருத்தனுக்கு தெரிஞ்சது தான் அவன் பண்ண முடியும். சரி, அவன் பண்ணுறது வந்து என்ன தான் பண்ணாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இல்லைன்னா அவன் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அவன் ஒன்றுமே பண்ணாலும் மொக்கையாக சப்பையாக வேஸ்ட்டாக பண்ணால் கூட அவன் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் சொல்லணும்னு சொன்னால் எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்காக அவன் பண்ணது எப்படின்னு சொல்லி யார் ஜட்ஜ் பண்ணுறது? அவனுக்கு என்ன தெரியுமோ அதான் அவன் பண்ண முடியும். சரியா? ராணவுக்கு என்ன தெரியுதோ அதான் அவன் பண்ண முடியும். ஆனால் என்னோடய கருத்து என்னென்னா ராணவ் வந்து அவரோட ஆட்டிடியூடை கொஞ்சம் குறைச்சிக்கணும், மாற்றிக்கணும். யாரோ ஒருத்தங்க ஏதாவது குறை சொல்கிறாங்க, கிரிட்டிக் சொல்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் பர்சனலாக எடுத்துக்காமல் இது. இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லாத்தையுமே பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. இந்த ரோல்ஸ் கொடுக்குறதுலையும் அது சண்டையை பர்சனலாக எடுத்துக்கிறாங்க, ஒரு வார்த்தை பேசி பர்சனலாக. அதே மாதிரி தான் இன்றைக்கி குக்கிங் பண்ணும்போது என்னென்னா மஞ்சரிக்கும் ஜாக்லின் இருக்கும்போது அருணுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா அது குக்கிங்கில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, பேசும்போது என்ன மஞ்சரி ஏதோ சொல்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, அருண் அதுக்கு ஏதோ பாயிண்ட் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சரி வந்து டக்குன்னு சொல்கிறாங்கன்னா அருண் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்லும் போது கண்டிப்பாக கடுப்பு வரும். அதனால் அருண் என்ன சொன்னார், நான் காது கொடுத்து கேட்க நான் மூக்கு கொடுத்தா கேட்குறேன், நான் பின்னா மூக்கு கொடுத்தா கேட்க முடியுமான்னு கேட்டார். அது கரெக்டான கோவம் தான். ஏன்னா மஞ்சரி வந்து ஒன்று சொல்கிறாங்க, அதுக்கு அருண் ஒரு கவுண்டர் கொடுக்குறாருன்னா நீங்கள் அந்த கொடுக்குற கவுண்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுங்களே தவிர உடனே ஒரு மட்டன் தட்டுற மாதிரி அருண் கொஞ்சம் அறிவோடு பேசுங்க, கொஞ்சம் ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசாதீங்க, நான் என்ன சொல்லணும்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, கொஞ்சம் அறிவு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படி சொல்கிறதுன்றது வந்து நாம் ஒரு பழக்கம் இல்லாத ஆளுங்கிட்ட இல்லை ஒரு காமனாக ஒரு ஷோவில் இருக்கும்போது நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பண்ணலாம், அங்கேயே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கடுப்பாயிடுவாங்க, கோவம் வரும். நீங்கள் அருண்கிட்ட போய்ட்டு அதுவும் அவர் கேப்டனு அந்த வீட்டில் வந்து கேரக்டராக பார்க்கணும்னா அவர் வந்து வைஸ் பிரின்சிபல்னு இருக்காரு, நீங்கள் வந்து காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொன்னால் உங்களை அப்படி சொன்னால் நீங்கள் இது பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வேணும்னு சொன்னதுக்கு நீங்கள் எவ்வளோ பேசுனீங்க. அவர் வந்து நான் அருண் கொஞ்சம் அறிவோடு கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசாமல் கொஞ்சம் நான் சொல்கிறது என்னன்னு சொல்லி காது கொடுத்து கேளுங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அருண் ரியாக்ட் பண்ணார். உடனே ஜாக்லின் நீ எல்லாம் எதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுற, நீ எதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரோவோக் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா இப்படி சொன்னால் கோவம்? உங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, சௌந்தர்யா ஒரு விஷயம் சொன்னதே பிராண்டிங் பண்ணதும் கோவம் வச்சுல. இங்கே பிரச்சனை என்னென்னா வடிவேல் சார் சொன்ன டைலாக் தான், தனக்கு வந்து ரத்தம் மற்றவங்க வந்து தக்காளி சட்னி எல்லாருக்குமே. சரி, பாய்ஸ் வந்து என்னென்னா கேர்ள்ஸ் வந்து என்னென்னா பாய்ஸும் வந்து சண்டை போடுறாங்க, தேவையில்லாத விஷயத்துக்கு கத்துறாங்க. ஆனால் என்னென்னா அது ரொம்ப கம்மியாக தான் நடக்குது.
ஆனால் கேர்ள்ஸ் டீமில் வந்து இந்த அன்ஷிதா, ஜாக்லின், மஞ்சரி, ஆனந்தி, சௌந்தர்யா தான் தலைவி. எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே கத்துறாங்க. ஒரு சின்ன விஷயம் பேசிட்டும் கத்துறாங்க, ஒரு சாதாரண ஒரு விஷயம் பேசிட்டும் கத்துறாங்க, ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்துட்டு கத்துறாங்க. கத்துறதே மட்டும் இங்கே வேலையாக இருக்குது. ஆனால் எல்லா சீசன்லையுமே வந்து பாய்ஸும் கற்றுவாங்க, கேர்ள்ஸும் கற்றுவாங்க. இந்த சீசனில் மட்டும் தான் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் பிரிச்சதுனால அது வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி வந்து எப்போ பார்த்தாலும் பாய்ஸ் டீமை மட்டுமே குறை சொல்லி பாய்ஸ் டீமை மட்டுமே நீங்கள் இது பண்ணீங்க அது பண்ணி சொல்லி பாய்ஸ் டீமுக்கு ராடு விட்றதுனால பாய்ஸு கத்துறது ரொம்ப கம்மியாக இருக்குது, கேர்ள்ஸ் கத்துறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கேர்ள்ஸ் எல்லா விஷயத்தையுமே கத்திடுறாங்க. ரெண்டாவது பாய்ஸு கத்த மாட்டாங்கன்னா ஜென்ரலாக பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி பரவாயில்ல கொஞ்சம் சைலண்ட்டாக போய்டும், விட்டு குத்து போய்டும் சொல்லி போயிட்டுருக்காங்க. பட் அது கேர்ள்ஸ் வந்து என்னென்னா எல்லாருக்குமே கத்திட்டு இருந்தால் நீங்கள் நிஜமாகவே சண்டை போடுறதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருந்தால் கற்றுங்க. உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் வருது, உங்களுக்கு அந்த ஒரு 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 கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, எதுக்கத்தாலும் உங்களை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, ஒரு விஷயம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு எதை கேட்டாலுமே கோவம் வருதுன்றக்காக நீங்கள் கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்கும்போது என்ன இறைச்சலாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ நீங்கள் கத்தன்னா சில பேர் கம்முன்னு போவாங்க. அந்த கம்முன்னு போகிறவங்களுக்கே ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இல்லை ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மூட் ஆஃப் ஆகி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க ரியாக்ட் பண்ணி அவங்களும் கத்திடுவாங்க. ஓகேவா? எல்லாருக்குமே ஒரு பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நீங்கள் இந்த வீட்டில் வந்து எல்லாருமே கத்தி பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது. ஏன்னா வீக்கெண்டு யாராவது ஒருத்தங்க ஹெல்மெட் ஆகி போகும்போது எல்லாருமே அப்படியே ஃபீல் பண்ணியிருக்கீங்க. அவங்க ஸ்டைலில் போய் பேசும்போது எல்லாமே ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம வெளிலலாம் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு பேசுகிறீங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எதுக்கு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏன் வந்து கற்றுன்னு கத்தி நிற்கிங்க? பேசுங்க, ஒரு மரியாதையோடு பேசுங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமே கத்திக்கிட்டு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி கத்தினா அதெல்லாம் ஒரு எபிசோடில் பார்க்கும்போது அன்ஷிதாக்கு அந்த வெறி பிடிச்ச மாதிரி கத்தி மூச்சு வாங்கிச்சு. அந்த லெவலில் நீங்கள் கத்தணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படி கத்துறீங்க? இது பர்சனலாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே பர்சனலாக எடுத்துக்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. என்னென்னா அவங்க எல்லாருமே கான்ஷியஸாக உங்களுக்கு என்ன தோணுதுன்னா சுற்றி கேமரா இருக்குது, எல்லாத்தையுமே மக்கள் பார்க்குறாங்க, எல்லாத்தையுமே விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் வந்து கேட்பார், அப்போ நம்ம எல்லாத்தையுமே கான்ஷியஸாக பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணுறீங்க. அதனால சில விஷயங்கள் பேச வந்தால் பேச மாட்டீங்க, சில விஷயங்கள் வந்து பேச தேவையில்லாத விஷயத்தில் பயங்கரமாக பேசி கத்துறீங்க. அப்புறம் எதுனாலும் போய்ட்டு வந்து ஐயோ இந்த வார்த்தை தப்பாக விட்டுமோ அந்த வார்த்தை தப்பாக சாரி கேட்டுக்கிறீங்க. அப்புறம் எதுனாலும் அடக்கி வச்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களோட அந்த சிச்சுவேஷன் அப்படி ஆக்குது. நீங்கள் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களாகவே நார்மலாக இருங்க. பட் ஆனால் மரியாதையாக இருங்க, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க, மற்றவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுங்க. எல்லாருக்கிட்டே நீங்கள் எப்படியும் வெளியில் வந்துட்டு 106 நாள் கழிச்சு வந்துட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேச போகிறீங்க, பழக போகிறீங்க, ஏதோ ஒரு ஷூட்டில் பார்க்க போகிறீங்க, ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் பார்க்க போகிறீங்க, இல்லை எல்லாமே சேர்ந்து ஒரு படம் நடிக்கலாம், ஒரு சீரியல் பண்ணலாம், இல்லை ஏதோ ஈவெண்ட் போகலாம். அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு இதே எரிச்சல் அந்த இது இருக்கும். அது வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்கிறதுனால எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிறதுனால வர ஒரு விஷயம். எல்லாத்தையுமே கத்தாதீங்க. ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கு சாதாரணமாக சொல்லுங்கள். அவன் புரிஞ்சிக்கல விட்டுருங்க. அடுத்த வாட்டி போய் அவனுக்கு சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவன் கேட்கல, அவன் புரிஞ்சிக்கல, அட்வைஸ் பண்ணுறது ஒத்துக்கலைன்னா அவனை ஒதுக்கிடுங்க, அவங்ககிட்ட வச்சுக்காதீங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகு, அவ்வளோதான். அளவாக டாஸ்க்கு மட்டும் பேசும்போது பேசிக்கோங்க, ஹவுஸ் ஆக்டிவிட்டி பேசும்போது பேசிக்க, மற்ற இடத்துல பேசிக்காதீங்க. ஆனால் நீங்கள் வாண்டடாக போய்ட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அவன் கேட்கும்போது நல்லா உங்களுக்கு இருக்குது, அவன் சிலது வேணான்னு சொல்லி அவன் ஏதோ ரியாக்ட் பண்ண நீங்கள் ரியாக்ட் பண்ண வந்து கத்திட்டுருக்கீங்க. அதை எல்லாருமே இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அதை கண்ட்ரோல் பண்ணணும். அது பாய்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் டீம் வந்து எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே என்னென்னா கொஞ்சம் கேர்ள்ஸ் டீம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அதை வந்து கத்திக்கிட்டு சண்டை போட்டுருக்குதான் அது ரொம்ப ஆப்வியஸாக தெரியுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் அடுத்தடுத்த வாரங்கள் போக அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஆடினீங்கன்னா ஷோ இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்னையோட ரிவ்யூ. ஸோ மற்றபடி இப்போ தான் இந்த இது ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூலு. நம்ம எப்படி எல்லாம் ஃபர்தராக நாள்லேருந்து இந்த வீக்கெலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மீண்டும் மற்ற ரிவ்யூவில் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்குமே மிக்க நன்றி.